எனக்கு வந்து ஊட்டி கொடைக்கானல் பக்கத்துல கூடலூர்னு ஒரு மலை கிராமம். தெரியும். அங்க இருந்து ஒருத்தர் கால் அடிக்கிறார். யாருன்னா அவர் ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு போற அந்த இன்ஸ்பெக்டர், அந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரி. நான் சொன்னேன், சொல்லுங்க என்ன, நான் இந்த மாதிரி அவர் அறிமுகப்படுத்திட்டு என்ன பேசுறாரு. என்னடா பள்ளி கல்வித்துறை அதிகாரி நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு உடனே சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு குக்கிராமங்கள மலைக்காட்டு கிராமம், அந்த கிராமத்துக்கு அந்த பள்ளிக்கூடம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போனேன். அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பாட்டு பாடுறோம்னு சொல்லிச்சு, எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைங்க. சரி பாடுங்கன்னா, உங்க சந்தனக்காடு பாட்டை முழுமையா பாடுது சார். பாடி முடிக்குது, அந்த கடைசியா பேய் நடுங்கும் புயல் நடுங்கும் உள்ள வந்தா முனி நடுங்கிறதுல ஆரம்பிச்சு முள்ளு அலங்காட்டுக்குள்ள 36 வருஷங்களா ஓடி ஓடி அலைஞ்ச பாதம், ஓஞ்ச இடம் இந்த இடம், பூச்சொரிய நந்தவனன்னு அந்த பாட்டை அப்படி பாடுது சார். நான் பிரமிச்சு போயிட்டு, எப்படா டிவி கூட இல்லாத இடத்துல எப்படின்னா, ஒரே ஒரு டிவி பழுதான டிவி மொத்தமா உட்காந்து பாட்டுருக்கு. அதுல சில பிஞ்சு பிள்ளைங்க வந்து கோரஸா பாடுது, பிரமாதமா பாடுது அப்படின்னாரு. இப்பெல்லாம் அது ஞாபகம் வருது சபேசன்னு. இப்ப அவர் இல்லாத இந்த நேரத்துல அப்ப அந்த மெட்டுக்குள்ள ஒரு உயிரை கரைச்சி ஊத்துனா மட்டும்தான் முடியும். நீங்க தொலைக்காட்சி கூட போக முடியாத இடத்துல அந்த பிஞ்சு உள்ளங்கள் மனசுக்குள்ள அந்த டியூன் போய் இறங்கி அது அத்தனை பிள்ளைகளும் ஒரே நேரத்துல பாடுறதுங்கிறது. அப்ப நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டானே, அதை தாண்டும்னு சொல்றானே, அதை தாண்டாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அவன் நம்பி நம்மள்கிட்ட சொன்னான். அந்த பாட்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ரொம்ப அற்புதமான படைப்புன்னு சொல்றதுக்கெல்லாம் அதுதானே காரணமா இருந்திருக்கும்.